வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மனம் என்கிற எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைக்கு ஒரு வசனம் பார்த்தோம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ மனதை அப்படியே வெறுமையாக விட்டுடலாமா? விடக்கூடாதே. ஏன்னா எம்டி மைண்டாக இருந்துச்சுனாக்கா அதில் சாத்தான் டெம்டேஷன்ஸ் நிறைய காரியங்கள் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பான். அப்போ எம்டி மைண்டாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த நம்ம மைண்டில் நம்ம என்னது வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கான வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய தூய சிந்தனைகள்லாம் உடையவர்களாக இருக்கோன்னா நம்ம சூப்பர் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஆனால் பைபிளில் கொடுத்துருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்துட்டாங்க அப்படின்னு இருக்கப்போ யாருமே இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்க கிடையாது. அப்போ பாவம் செய்த இந்த நம்மளை தான் மீட்டெடுக்க தான் ஏசப்பா நமக்காக வந்தார். அவ்வளோ பாடுபட்டார், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதுக்கப்புறம் மேலே எழும்பி போகும்போது சொல்லுவார், அதாவது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன்னு. அவருடைய ஆவியினால தான் நமக்கு தேவனை பார்த்து அப்பா பிதாவே அப்படி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவி நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம தேவனை பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது அப்பா பிதாவே அப்படின்னு நம்ம சொந்த அப்பாவாட்டு நம்ம கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வழி வைத்தது ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவோட ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தும் போது இந்த சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறதுக்கும் வழி வச்சு தராரு. அதாவது நம்ம தவறான சிந்தனை கொள்ளும்போது இல்லை இந்த சிந்தனைகள் தவறு அப்படிங்கிறதே நம்மளுக்கு உணர்வூட்டுறாரு. அதே மாதிரி என்ன சிந்தனை கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரு. அப்படி நம்மளை அன்னுதினமும் அவரோட கண்ட்ரோலில் நம்ம வரும்போது நம்ம சிந்தை எல்லாமே அவருக்கு பிரியமான சிந்தையாக மாறும். மாம்ச சிந்தை எல்லாத்தையும் போக்கிக்கிட்டு ஆவியின் சிந்தை உடையவர்களாக நம்மளை அது மாற்றும். ஆவியின் சிந்தை நமக்கு என்னது கொடுக்கும்னா அது ஜீவனை கொடுக்கும். இந்த ஆவியின் சிந்தை எல்லாம் நமக்குள்ளே வரும்போது சமாதானத்தின் தேவனும் நம்மளோடு இருப்பார். ஆமென்.